விஜய் நடத்துவது ஒரு பெரிய நாடகம். கொடைக்கானலில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அதிரடியான அரசியல் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட உப்புப்பாறை மெத்து, குறிஞ்சிநகர் உள்ளிட்ட 5 இடங்களில் புதிய ரேஷன் கடைகள் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற ஐ.பி. செந்தில்குமார் ரேஷன் கடைகளை திறந்து வைத்து பெருமாள் மலை பகுதியில் புதிய மின்மாற்றி மற்றும் பயணிகளுக்கான நிழல் குடை ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து பண்ணைக்காடு அரசு பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பங்கேற்ற அவர் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிகளுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஐ.பி. செந்தில்குமார் தாவேக தலைவர் விஜய் குறித்த விமர்சனங்களுக்கு கடுமையாக பதிலளித்தார். திமுகவை தீய சக்தி என்று விமர்சிக்க விஜய்க்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் ஒரு பெரிய நாடகத்தை நடத்துகிறார். பாஜகவின் பிரித்தாளும் அரசியலுக்கு எதிராகவும் 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைப்பதற்கு எதிராகவும் அவர் ஒருபோதும் குரல் கொடுத்ததுண்டா என்று கேள்வி எழுப்பினார். எத்தனை எதிரிகள் வந்தாலும் திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது. தமிழ்நாடுதான் பலரது அரசியலை முடித்து வைத்திருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு மாற்றுச்சாலை திட்டம், கீழ்மலை பகுதிகளில் யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள், வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் விடுபட்டோர் சேர்ப்பு ஆகியவை விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சட்டமன்ற உறுப்பினரின் இந்த நேரடியான அதிரடி பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுலயும் நமக்கு டெக்னிக்கலா ஒரு சில பிரச்சனைகள் அவ்வளவுதான் வரும் அப்படின்னு அவங்க ஒரு அசிம்ஷன் பண்ணா. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க 1336 பேர் வந்திருக்காங்க. நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா எந்த நோக்கத்திற்கு இந்த முகாம் நடத்தப்படுகிறதோ அந்த முகாம் இன்றைக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதுதான் முதலமைச்சருடைய ஒரே எண்ணம்.